புதிய வசந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, வாரம் அற்புத பதிவுகள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான தகவல்களை எங்களுக்கு புதுசாவே கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அதாவது இப்போ திதிகள் அது குறித்து பார்த்துட்டு இருக்கோம். முதலாவதா அமாவாசை பார்த்தோம், அப்புறம் பௌர்ணமி பார்த்தோம், அப்புறம் பிரதமை பார்த்தாகிவிட்டது. அதற்கான தகவல்கள், அதுல பிறந்தவர்களுக்கான வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே அருமையா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு த்விதியை அப்படிங்கிற திதியை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஆமாங்க சார். அந்த திதி அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா வெற்றின்னு சொல்றாங்க சார். வெற்றினா த்விதியை, த்விதியைனா வெற்றின்னு சொல்றாங்க. அந்த நாள்ல தொடங்கினவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி நிலைக்கும் அப்படிங்கிறது பாரம்பரியமா சொல்லப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். மேலும் அது பற்றிய தகவல்கள், அதுல பிறந்தவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, குணாதிசயம் என்ன, அவர்களுக்கான சவால்கள் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அற்புதமான விளக்கம். அதாவது துதிய திதி, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது துதிய திதி. இதில் என்ன ஒரு பெரிய அற்புதம்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் இந்த உலகத்துக்குள்ள ஜோதிடமே என்னன்னு தெரியாத மக்களுக்கு எல்லாமே ஒரு முறையாக போயிட்டுருக்கு. 27 நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை பார்த்தோம். அதே 27 கோயில்கள், தமிழ்நாட்டில் 27 நட்சத்திர கோயில்கள் முன்னோர்கள் எங்கே கட்டி வச்சுக்கிறாங்கிறத பார்த்தோம். இது எல்லாம் ஒரு ஆன்மீகத்தை நீங்கள் கண்டெடுத்து அதை நீங்கள் அப்படியே டைரியில் எழுதி வச்சிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கும் அந்த கோவில்கள் எங்கே இருக்குதுன்னு நம்மளோட சந்ததிகள் எடுத்து பார்த்து அந்த கோயிலுக்கு போவாங்க. அதுக்கு 27 நட்சத்திரம், அந்த 27 நட்சத்திரத்துடைய குணாதிசயம், அதுக்குரிய கோயில்களை நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் 108 பாதங்கள், ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த பாதத்துக்கு உண்டான கோயில் 108 கோயிலை நம்ம புதுயுகம் சேனலில் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்மளோட முன்னோர்களுடைய வம்சாவளியில் இந்த திதி, அதாவது நட்சத்திரம் திதி. திதி என்பது என்ன அப்படின்னா, விதியும் திதியும் 2 எழுத்து தான் வரும், பார்த்துருப்பீங்க. திதி ப்ளஸ் விதி அப்படின்னு என்னென்னா, நம்மளோட முன்னோர்கள் அந்த காலத்தில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலான்னு சொன்னாங்க. அது எதற்காக அது சொன்னாங்கன்னு தெரியணும் இல்லைங்களா? திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய பிறப்பு ஏதோ ஒரு மூல விதை எங்கேயோ இருக்குது, யாருக்குமே தெரியாத ஒரு மூல விதை இருக்குது. அது எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்மளை பெற்றவங்க அப்பா அம்மா, அவங்கள பெற்றவங்க அவங்க அப்பா அம்மா, அதுக்கு அடுத்தது அவருடைய தாத்தா, முப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன், எள்ளுப்பாட்டன்னு சொல்லி ஒரு 7 தலைமுறையாக முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து வரும்போது அவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் அப்படியே காலமாயிட்டே வருவாங்க. இந்த காலமாயிட்டே வந்தாங்கன்னா அவங்கள வழிபாடு பண்ணுறதுக்கு யாரை வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது இந்த திதிக்குள்ளக்கூடிய ரகசியம். அப்போ நம்ம யாரை வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, கடற்கரையோரத்தில் போய் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் என்ன திதியில் இறந்தார்களோ அவர்களுக்கு திதி தர்ப்பணமெல்லாம் கொடுத்து, இந்த முன்னோர்கள் எல்லாமே இந்த பூலோக பதவி விட்டு சிவலோக பதவியில் உட்கார்ந்து நம்மளுக்கெல்லாம் மேலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் இந்த பூலோகத்தில் திதி. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம விதியை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா நம்மளோட கஷ்டங்களையெல்லாம் போக்கடிக்கிறதுக்காகத்தான் திதி கொடுங்கன்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க. அதில் திதி தர்ப்பண பிண்டம்னு சொன்னாங்க. அப்போ அந்த திதியில் பிறந்தாங்கன்னா, திதி சூனியம்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திதி சூனியம், சூனியம்னா தவறான வார்த்தை அல்ல. சூனியம்னா என்னென்னா, ஒரு ராசி அப்படியே முடங்கிடும். அந்த ராசி எதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ பாருங்கள், துதியை திதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு 2 ராசி முடக்கு ராசி ஆயிரும், முடங்கி போயிடும். அது எந்த ராசி? தனுசு ராசியும் மீன ராசியும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா திதி சூனியம்ங்கிறது அந்த 2 ராசி அவங்களுக்கு
மிகப்பெரிய ஒரு உதவி செய்ய வேண்டிய ராசி அந்த திதியில் பிறந்தால் அது சூனியமாயிரும். அப்போ அந்த தோஷம் வந்து எங்கே அடைஞ்சிருக்கும்னா, அவங்க எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் தனுசுவும் மீன ராசியும் அவங்களுக்கு அது ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அப்போ அந்த ராசியில் பிறந்திருக்கிறவங்களும் நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா கூட கொஞ்சம் பேக் அடிப்பாங்க. அப்போ இந்த தனுசு ராசியும் மீன ராசியும் யாருடைய வீடுன்னு கேட்டிங்கன்னா குருவோட வீடு. இந்த குரு என்பது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் வழிகாட்டிகிட்டே போயிட்டு இருந்தால் நம்ம வாழ்வாதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வழிகாட்டாமல் நம்ம சுயமாக போயிருந்தால் ஏதோ ஒரு வழியில் நம்ம ஏமாற்றத்தை சந்திப்போம். இந்த துதிய தேதியில் பிறந்துக்கிறவங்களுக்கு பாருங்கள், தனுசும் மீனமும் சூனியமும் நம்ம சொல்லிட்டோம். அப்போ மேசத்துக்கு 9வது வீடு கடவுள், சாமி, நம்ம கும்பிடுற தெய்வம், நம்மளுடைய அப்பா கும்பிட்ட தெய்வம், நம்ம தாத்தா பாட்டி கும்பிட்ட தெய்வம், நம்ம முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வம் எல்லாமே அந்த தனுசு வீடு தான். மீனம் என்பது நம்ம மோட்சம் அடையக்கூடிய முன்னோர்கள், அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் விட்டு போனதா அந்த திதியிலேயே பிறந்து அதே திதியில் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம துதிய திதியில் பிறந்துட்டோம்னா நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி வந்து நம்மளுடைய பிறந்த நாள் வருதோ அதே மாதிரி முன்னோர்களுக்கு அந்த இறந்த நாள் அன்னைக்கு அந்த திதி தர்ப்பணம் கொடுத்தால் அந்த சூனிய தோஷம் நிவர்த்தி ஆகுமா. அதுக்காக அந்த காலத்தில் நம்ம கடற்கரையோரத்தில் ஆறு குளை ஏரியில் அர்ச்சகர் பிராமணர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே திதி கொடுக்கறதுக்கு ராமேஸ்வரம் பாக்கில் உட்காந்துருப்பாங்க. வருஷம் அந்த திதி வரும்போது நம்ம திதியில் நம்ம துதிய திதியில் பிறந்திருந்தால் நம்ம நினச்சிக்க வேண்டிதான், நம்மளோட 21 தலைமுறையில் முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் அந்த திதியில் இறந்துருக்காங்க. அந்த இறந்தவர்களுக்கு சரியான தர்ப்பணம் கொடுக்காதனால திரும்ப அந்த துதிய திதியிலேயே பிறக்கிறாங்க. அப்போ ஏன் துதிய திதியில் பிறக்கிறாங்கன்னா சொல்லாமல் சொல்லுது. எதுக்காக? நான் இந்த திதியில் பிறந்தேன், என்னோடய ஆன்மா சாந்தியாக மாட்டேது, என்னை சாந்தப்படுத்துங்க, நான் அடுத்த பிறவியிலையாவது நான் திதியை மாற்றி கொடுக்குறேன்னு. அப்போ திதியை மாற்றாதனால தான் அந்த திதியை பிடித்தால் விதியை வெல்லனான் அந்த திதி யாருக்குமே தெரியாதனால அந்த திதி அவங்க ஜாதகத்தில் அவங்க முன்னோர்களுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய திதி தான் துதிய திதி. அப்போ யாரெல்லாம் அந்த துதிய திதியில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்க பிராமணர் கடற்கரையில் இருப்பாங்க. நீங்கள் வருஷம் அந்த திதி வரும்போது வளர்புறையாக இருந்தாலும் சரி, தேய்புறையாக இருந்தாலும் சரி, பச்சரிசி, காய்கறி, வேட்டி துண்டு எல்லாம் வச்சு என் முன்னோர்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக நான் உங்களுக்கு பிரசாதம் படைக்கிறேன், நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் உணவு கொடுக்குறேன், சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திதி சூனிய தோஷ நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி மனசார நீங்கள் வந்து ஆத்மாத்மா தர்ம தானமெல்லாம் பண்ணி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழமெல்லாம் கொடுத்து நீங்கள் இப்படி வருஷம் ஒரு 3-4 வருஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் அந்த துதிய திதி தோஷத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூனியம் உடைபடும். மீன ராசியில் மோட்சத்துக்கு போகாத ஆன்மாக்கள் எல்லாம் மோட்சத்துக்கு போவாங்க. அதுக்காகத்தான் திதி என்பது பிரதமை துதியை அப்படின்னு என்னங்க, அமாவாசை முடிஞ்சு 3வது திதி தான் வரும். அமாவாசை திதி 1, அதுக்கு அடுத்தது பிரதமை திதி 1, 2, துதிய திதி என்பது 3. அப்போ 3வது தலைமுறை 21 தலைமுறைக்கும் துதிய திதியில் வந்து திதி கொடுத்தாங்கன்னா அவங்க அதில் பிறந்திருந்தால் அவங்களோட வம்சத்துக்குள்ளே அந்த இன்னொரு ஏதோ ஒரு ஆன்மாக்கள் துர்மரணம் அடைஞ்சு அவங்க சாந்தியாகாமல் இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை செய்தீங்கன்னால் அந்த கர்மா கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகும். இதுக்காகத்தான் அந்த திதி தோஷம் உங்கள் முன்னோர்களுடைய வம்சாவளியிலேருந்து வந்தது. இதை கண்டிப்பாக செய்யுங்க. இதுக்குண்டான கோவிலை உங்களுக்கு இப்போ தரேன். ஐயா, அருமையாக சொல்லியிருந்தீங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த த்விதியை திதிக்குன்னு அதிபதி யாராவது இருப்பாங்க இல்லைங்களா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்றோம். அதோடு இல்லாமல் அவர்கள் வணங்க வேண்டிய கோயில் எது அப்படின்றதையும் சொன்னால் ரொம்ப சந்தோஷங்க. கரெக்டுங்க. அதாவது முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சது என்னென்னா, நாம் எந்த திதியில் பிறக்கிறோமோ அந்த திதியுடைய கடவுளை போய் வழிபாடு பண்ணுறதும் அந்த முன்னோர்கள் எங்கே சூனியம் அடைஞ்சிருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த விஷயம். இப்போ பாருங்கள், தனுசும் மீனமும் திதி சூனியம் நம்ம சொன்னோம். அப்போ இவங்க உட்கார்ந்து நம்மளுக்கு சூனியம் பண்ணுறதே எதுன்னு கேட்டிங்கன்னா குரு தான். அப்போ இந்த குருவை வந்து கெட்டியாக பிடிக்கணுன்னா முதல் நம்ம வந்து தர்ம தானம் பண்ணாதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு குருவுக்கு ஒரு பாத பூஜை பண்ணி முன்னோர்கள் அந்த காலத்தில் என்னெல்லாம் விட்டு போச்சோ அந்த கர்மாவெல்லாம் இதோட கிளியர் ஆகணும்னு சொல்லி நல்லா வாழ்ந்த மகான்கள், வயசானவங்க யாராவது ஒருத்தர், அப்பா அம்மா யாராவது இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்கள யாராவது வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு குருவான்னு நினச்சி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும். அவங்க 2 பேர்த்துக்கு காலை கழுவி அவங்களுக்கு தண்ணி ஊற்றி பாலெல்லாம் ஊற்றி தெய்வமாக வணங்கி திருநூறு, சந்தனம், குங்குமம், பூவு எல்லாம் மேலே வச்சு
அவங்க கையில் மஞ்சள் அரிசி கையில் கொடுத்து என்னுடைய பேரனாக நீங்கள் என்னை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி, இல்லை பேத்தியாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லி அவங்களுடைய 2 புருவத்தையும் கொண்டு போய் அவங்களுடைய பெருங்காலில் வச்சு, கட்டை விரலில் பெருவிரல் கட்டை வச்சு மாற்றுமா அவங்கள கடவுளாக வணங்கணும். அப்போ இவங்க இந்த அரிசியை போட்டு என்னுடைய ஜாதகத்தில் நம்ம பெரியோர்களுடைய சாபங்கள் எது இருந்தால் நிவர்த்தி ஆகட்டுன்னு நல்லா வாழ்ந்து பொழைச்சவங்க தம்பதி சகிதமாக இருக்கிறவங்க கிட்ட முதல் பாத பூஜை பண்ணணும். இந்த பாத பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் இந்த திதிசூனிய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அப்போ தான் இந்த குரு தோஷம் நீங்கி நம்மளுக்கு அருள் கிடைக்கும். அப்போ பாருங்கள், துதிய திதியில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அவங்க எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, திருவைக்காவூர் சிவன் கோவில். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், திருவைக்காவூர் சிவனுடைய ஆலயம் 1. 6 படை வீடு கொண்ட திருமுருகனுடைய ஆசீர்வாதத்தால் சுவாமிமலை முருகன், இந்த 2 கோயிலுக்கு நீங்கள் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு 1 மணி நேரம் அந்த கோயிலில் உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த திதி சூனி தோசை உடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும். இதுக்குத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் அந்த திதியை ஏன் சொன்னாங்கன்னா, பஞ்சபூதத்தில் ஒன்று தான் திதி. பாருங்கள், நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம், இந்த பஞ்சபூதம் சொல்லிட்டீங்க. இந்த பஞ்சாங்கம்ங்கிறது எப்படி வந்துச்சுன்னா 5 தான் பஞ்சாங்கம். அப்போது நட்சத்திரம், கிழமை, திதி, யோகம், கரணம், இந்த 5 அங்கங்கள் சேர்ந்ததான் பஞ்சாங்கம். காலப்போக்கில் அது பஞ்சாங்கம். அப்போது இந்த 5க்குமே கோயில் இருக்குது. அப்போ நீங்கள் நட்சத்திர கோயில் போயிட்டு வரணும், திதி சூனியத்துக்கு திதி கோயிலுக்கு போயிட்டு வரணும், நீங்கள் பிறக்கும்போது என்ன யோகத்தில் பிறந்தீங்களோ அந்த யோக கோயில் போயிட்டு வரணும், நீங்கள் என்ன கரணத்தில் பிறந்தீங்களோ அந்த கரணத்துக்கு உண்டான கோயில் போயிட்டு வரணும், நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைக்கு உண்டான கோயில் போயிட்டு வரணும். இப்படி போயிட்டு வந்தால் தான் முதல் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகமே சுத்தமாகும். இது தெரியாமையே நம்ம ஏதாவது ஒரு ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு கோயிலில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு நம்ம எப்போவாவது நம்மளோட விதி மாறுமான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லை. இதையெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் பழமை வாய்ந்த 5000 வருஷம் 6000 வருஷமான கோவில்களை முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதுக்குண்டான திதி சூனியத்துக்கு உண்டான கோயில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும். நன்றிம்மா. நிச்சயமா ஐயா, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? என்னங்கம்மா? சரியா கேட்கல, எனக்கு கொஞ்சம் தெளிவா பேச முடியுங்களா? திருமணத்துக்காக. அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. 25 கும்பராசி, கும்பலக்கணம், சதய நட்சத்திரம், ஆடி 32ஆம் தேதி, புறந்தாமை காலை 7:30. ஓகே, கும்பராசி, கும்பலக்னம், சதய நட்சத்திரம். ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. கும்பராசி, சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். 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 என் பொண்ணுக்காக எப்படி மாப்பிள பிரதமை அதாவது கொஞ்சம் வாலிபம், கொஞ்சம் நீங்கள் நல்லா பிரதமையில் பிறந்திருக்கீங்க, கொஞ்சம் சவுண்டாக பேசணும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதம திதியில் பிறந்திருக்காங்க, சிம்ம லக்கணம், சதய நட்சத்திரம், கும்பராசியில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமண தடை தோஷம் இருக்குது. இந்த திருமண தடை தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு கோவில் இருக்குது. எப்போவுமே பாருங்கள், சதய நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் சதயம் ஒரு நாள் உதயமாகுமா? யார் இந்த உலகத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சதயம் மட்டும் 100 நட்சத்திர கூட்டத்துக்கு சமம். எங்கே போனாலும் அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் உருவாயிரும். அப்பேற்பட்ட இருக்கிறதுலையே பெரிய நட்சத்திரம் சதயம். இந்த சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்கன்னா, பதஞ்சலி முனிவர் பிறந்தார். திருப்பட்டூரில் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் பிரம்மா கோவிலில் 3000 வருஷம் தவம் செய்துட்டு சதய நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக பதஞ்சலி முனிவரே ஒரு கோயிலுக்கு போனார். எந்த கோயில் உங்களுக்கு தெரியுமா? மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர். இந்த கோவிலுக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர், இந்த ஆலயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். அவங்கள அழைச்சிட்டு போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலை நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுடைய சதய நட்சத்திர தோசை நீங்கி சீக்கிரமாக திருமணம் நடக்கும். நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறோம். நல்லதுமா, யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக. அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. அவருக்கு 21 வயசு ஆகுது.
துளாராசி சிம்ம லக்னம் சித்திர நட்சத்திரம். ஓகேம்மா. காலைல 6:45க்கு பிறந்தாரு. ஓகேம்மா. என்ன கேள்விமா? அவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே தடங்கலாயிட்டு இருக்கு. நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. வெளிநாடு போகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு. அப்போ சித்திர நட்சத்திரத்தில் என்ன ராசியில் பிறந்தாருங்க? துலாம் ராசி. துளாராசியில் பிறந்திருக்காரு. வெரி குட். அப்போ துலா ராசி. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் சித்திர நட்சத்திரத்துக்கு 2 ராசிகள் உள்ள வரும். அதாவது கன்னி ராசியும் வரும், துலா ராசி வரும். இவங்க என்னென்னா நேர் 7வது ராசி. அப்போது இந்த துலா ராசியில் ஒருத்தர் பிறந்து வெளிநாடு போகிறதுக்கு தடையாக இருந்தால் அந்த தடையை நீக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனவர் ஆஞ்சநேயர். ராமேஸ்வரத்தில் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனேயுமே கைலாயத்திலேருந்து 2 லிங்கத்தை கொண்டு வந்தது ஆஞ்சநேயர் தான். அந்த லிங்கமும் ஆஞ்சநேயர் ஒரே கோயில் ஒரே இடத்துக்குள்ளே இருக்கிறது எங்கேன்னா ராமேஸ்வரத்துக்கு அவர் அழைச்சிட்டு போங்க. கடலில் குளிச்சுட்டு 22 கணம் தீர்த்த ஊற்றிட்டு அந்த ஆஞ்சநேயரை ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் போனோன்னே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அவர் தான் கைலாயத்தை கொண்டு வந்த ஆஞ்சநேயர். செந்தூர் ஆஞ்சநேயர்னு இருக்கும். செந்தூரம் கலரில் இருப்பார். அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் ஆஞ்சநேயர் எப்படி இலங்கைக்கு வந்து எந்த விமானம் இல்லாமல் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனாரோ அதே போல் அவர் வெளிநாடுக்கு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போவார். வாழ்க்கையில் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. வெளிநாடு சென்று நல்லபடியாக வருவார். நன்றிம்மா. ஐயா அடுத்த நேயர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறோம் மேடம். நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக மேடம். கண்டிப்பாம்மா. அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. அவங்க என் வீட்டுக்கார பேர் முருகேசன். ஓகே. இது ராசி வந்து தனுசு ராசி. தனுசு. பூராட நட்சத்திரம். மூலம். கன்னி லக்னம். பூராடமா? ஆமா. ஓகேம்மா. என்ன கேள்விமா? எங்க வீட்டுக்கார பேர்ல இடம் வாங்கியிருந்தோம் மேடம். அது 30 வருஷம் அது. ஆனா விற்கவே முடியல மேடம். சரிங்கம்மா. நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்க. வணக்கங்க. அதாவது பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடம் விற்க மாட்டேங்குது இல்லைங்களா? இந்த சில பேர்த்துகளுக்கு இந்த இடத்த வாங்கி போட்டுருவாங்க, விற்க முடியாது. இதனால் அவங்களுக்கு என்னென்னா அந்த இடம் விற்றுத்தா கடனெல்லாம் கட்டணும், கல்யாணமெல்லாம் மூக்கணுங்கிறது பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், வாங்கி வச்ச இடமா இருக்கட்டும், இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பூமாதேவியில் பெரண்டை செடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரண்டை செடி அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெரண்டை செடி இருக்கும். அந்த பெரண்டை செடியை அந்த பூமியில் விற்கணும்னு சொல்லி நட்ட வைங்க. அதே போல் கண்டங்கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பல்லு வலிக்கு அந்த கத்திரிக்காய் விதையை அந்த இடத்துல வச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய பல்லு வலி இருந்தாலும் சரியாயிடும். அதுக்கு பேர் தான் கண்டங்கத்திரி. இந்த இடமே கண்டங்கத்திரி ஆகுங்கிறது அது ஒரு விதி. அதனால் பெரண்டை செடியும் கண்டங்கத்திரிக்காயும் இந்த 2 செடியும் கொண்டு போய் விற்கிற இடத்துல வச்சால் அந்த இடம் சீக்கிரமாக விற்றுரும். இந்த பெரண்டை செடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடம் பெரண்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும். இந்த 2ம் கண்டிப்பாக செய்யணும். இது ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் செவ்வாய் என்பது முருகன். அதனால் பழனியில் வந்து ராஜ அலங்கார முருகருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த கோவிலில் பழனியில் கீழே அடிவாரத்தில் 27 பேர்த்துக்கு தயிர் சாரமும் தண்ணி பாட்டிலும் கொடுங்க. இதை கொடுத்தா நிச்சயமாக இடம் வித்துரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமுனை ஏற்படும். நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். வணக்கம் சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? தம்பிக்கு பேசணும். மதுராந்திலிருந்து பேசுறேன். நல்லது சார். அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், கும்ப லக்னம். சரிங்க சார். வயது வந்து 27. என்ன கேள்விங்க சார்? அவருக்கு திருமண தடை இருந்துட்டு இருக்கு மேடம். அலைன்ஸ் எவ்வளவு பார்த்தாலும் பொண்ணு அமைய மாட்டேது. ஓகே சார். வருத்தப்பட வேண்டாம். நீங்க சார் கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வயசு 27, உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, கும்ப லக்னம். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், கும்ப லக்னம். அவருக்கு லக்னத்துல கேது இருக்கு. திருமண தடை வந்துட்டே இருக்கு. எவ்வளவு அலைன்ஸ் பார்த்தாலும் அமைய மாட்டேது ஐயா. இந்த லக்கணத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட்டு. அதாவது என்னென்னா கேது என்பது யார் அப்படின்னா ராகுன்னா பாட்டா, கேதுன்னா பாட்டி. பெரும்பாலும் லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க பாட்டி கிட்ட வளருவாங்க. அவங்க மாற்றுத்தாய் மாதிரி அவங்க பிறப்பெடுத்திருப்பாங்க. அவங்க வளர்றது பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி, பாட்டி கிட்ட வளருவாங்க. இந்த லக்கணத்தில் கேது யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க இந்த கேது என்பதே ஜீவ சமாதி தான். அப்போ கேது என்பது ஞானகாரகன். இந்த ஞானம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் கிட்ட தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சென்னையில்
பாம்பன் சாமி கோயிலுக்கு அவங்களை அழைச்சிட்டு போங்க. ஏன் அப்படின்னா ராகு என்பது பாம்பு. பாம்பன் சாமி கோவிலில் போய் கண்டிப்பாக ஒரு முறை அவங்கள அழைச்சிட்டு போய் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பூஜை ஒன்று, தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பூ மாலை, கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு தரிசனம் ஒன்று வாங்கிட்டு வாங்க. அவருக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். 27 வயசாகுது அப்படின்னு என்ன, 27வது நட்சத்திரமாக வர்றது ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் வந்து ஜாதகத்துக்கு யாராவது ஒருத்தர் 27வது வயசு வந்தால் அவங்களோட வாழ்க்கையில் மீனத்தில் தான் இருப்பாங்க. அதனால் கடலில் குளிச்சுட்டு பாம்பன் சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் கரெக்டாக வந்தால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். இதை மனசார செய்யுங்க, சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். ஐயா, அதோட இல்லாமல் இந்த த்விதியை திதியில் பிறந்தவங்களுக்கான சிறப்பு கோயிலை சொல்லியிருந்தீங்க. சரி. அவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி, அதாவது திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆதிகால பரிகாரங்களை ஒன்று சொல்லணும். சரிங்க. அதாவது துதிய திதியில் 3வது திதியில் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் என்னென்னா 3ஆம் இடம் என்பது எப்போவுமே பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் தான் முயற்சி எடுத்தால் வெற்றி ஆவாங்க. அதனால தான் லக்னத்தில் 1ஆம் இடம் ஜாதகர், 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, கல்வி, 3ஆம் இடம் என்பது முயற்சி. இந்த முயற்சி எடுத்தவங்க யாருமே வெற்றி தோல்வியெல்லாம் இப்போ சந்தித்து கடைசியில் வெற்றி ஆவாங்க. இந்த வெற்றியாக இருக்கக்கூடிய யோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிறு வயசுலேயே அவங்க வந்து துதிய திதியில் பிறந்துக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள், அவங்க சம்பாரித்து இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு பெரிய லெவலில் வளர்ந்துடணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். தொழிலை நேர்மையாக செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். 4 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம எந்த விதமான இது இல்லாமல் நம்ம நல்ல விதமாக வாழணும், யாரும் ஒரு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கூட பிறந்தவங்க மேலே அதிகமான பாசத்துக்காக ஏங்குவாங்க. தாய் தந்தைகளை வந்து நல்லா வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணங்கள் உருவாகும். அவங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதத்துக்காக இவங்க தான் தூண்டுதலாக இருப்பாங்க. அந்த வீட்டில் வயசானவங்களை பார்த்துக்கிறதே துதிய திதி தான். அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இழப்புகள் நிறைய சந்திச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி ஆகாதான்னு இவங்களுக்குள்ள எண்ணம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் 1 கிலோ குங்குமம் வாங்கி அர்ச்சகர் கையில் கொடுத்து 10 பேருக்கு கொடுக்க சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் அதை பண்ணிட்டு வாங்க. துதிய திதியில் பிறந்துக்கிறவங்களுக்கு மதுரை மீனாட்சி கோயில் போயிட்டு வந்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். நிச்சயமாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். வணக்கம்மா. அற்புதம் ஐயா. அதாவது இதில் வந்து பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புத குணநலனே சொல்லலாம். அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்களை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியாக நம்மளுடைய ஆதிகால பரிகார புத்தகங்கள் குறித்தும், உங்களை எப்படி வந்து சந்திக்கிறது, அப்பாயின்மெண்ட் வாங்குறது குறித்தும் சொல்லணும். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது ஜாதகம், பிரசன்னம், ஜோதிடம் எல்லாமே நம்ம பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே, தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே 2 நாளில் உங்களுக்கு கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம வள்ளுவர் வாக்குன்னு நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை நிறைய கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் நம்ம உருவாயிட்டு இருக்குது. அதனால் இந்த புத்தகத்தினாலேயே எல்லா மக்கள் பலனடைகிறாங்க என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.